Hi friends, welcome to PriyaRaman's kitchen. எல்லோருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ரெசிபி, கிறிஸ்மஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளம் கேக். இது ஃப்ரூட்ஸு நட்ஸு இதெல்லாம் சேர்த்துருப்போம். இது எப்படி சாஃப்டாக சூப்பராக டேஸ்டியாக செய்யலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. ப்ளம் கேக்கு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு, பாதாம் 1/4 கப், ட்ரை கிரேப்ஸ் 1/4 கப், பிளாக் ட்ரை கிரேப்ஸ் 1/4 கப், செரி பழம் 1/4 கப். இது சேர்த்துட்டு நம்ம 1/4 கப் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துடலாம். எல்லா கலரில் இருக்குது, அதை நம்ம சேர்த்துக்கிடுவோம். நான் கொஞ்சோண்டு டெக்கரேஷனுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது 1 or 2 hours நல்லா ஊறணும். இது ஊறட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு இது சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு இதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். கேரமல் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மெல்ட் ஆகட்டும். தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். அதே மாதிரி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். அப்புறம் கேரமல் அடிப்பிடிச்ச வாசனை அடிக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சுகரெல்லாம் கரைஞ்சி சூப்பராக இருக்குது. ப்ரௌன் கலரில் இருக்குது. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்மளோட கேரமலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் 3 முட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பீட் பண்ணியாச்சு. இதில் 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் இந்த மாதிரி வாசனை இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு சல்லடை வச்சுட்டு நம்ம அரைச்ச அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த சுகர் இதை சலித்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா அரைப்படாமல் இருந்துச்சுன்னா அது வெளியில் வந்துடும். இப்போ நல்லா சலிச்சுக்கிடுவோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் அரைப்படாமல் இருக்குது. சலிச்சாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு எம்டி பவுலில் அதுக்கு மேலே ஜல்லடை வச்சுக்கோங்க. இது நம்ம ஊற வச்ச நட்ஸை வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த ஆரஞ்சு ஜூஸை எடுத்துகிட்டு நம்ம அந்த நட்ஸை மட்டும் எடுத்துக்கிடுவோம். இப்போ நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு எம்டி பவுலில் சேர்த்துங்க. சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதை நாம் சலிச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பிஞ்சு சால்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டு கிளறாதீங்க, லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்த அந்த மாவை அந்த எக்கு பவுலில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். திரும்பியும் அந்த எக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இப்போ பார்த்தா கெட்டியாக இருக்கும். இதில் வந்து நாம் வச்சுருக்க கேரமெல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணும்போதில் கரெக்டாக அந்த மிக்சிங் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ரொம்ப போட்டு கிளறாமல் மெதுவாக கிளறி விடுங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த நட்ஸ் எல்லாமே ஊறி இருக்குது. ரொம்ப போட்டு கிளறினோம்னா அப்புறம் அது ஃபுல்லாக நட்ஸு ஃபுல்லாக பிஞ்சு பிஞ்சு வந்துடும். அதனால் லைட்டாக போட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பார்த்தா தெரியும், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ நம்மளோட கேக் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு கேக் பேனில் கீழே வந்து பட்டர் தடவிட்டு அதுக்கு மேலே பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேக் மிக்ஸை எடுத்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் வந்துட்டு நம்ம மேலே டெக்கரேஷனுக்காக நட்ஸு சேர்த்துடலாம். நான் வந்து முந்திரி பருப்பை எடுத்து வைக்கிறேன். எல்லா பக்கமும் ஈவனாக எடுத்து வச்சிடலாம், பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இது மேலே வந்துட்டு டூட்டி ஃப்ரூட்டியும் எடுத்து வச்சுருவோம். இதுக்கு மேலே பிளாக் ட்ரை கிரேப்ஸ் எடுத்து வச்சிடலாம், பார்க்க வந்து எடுப்பாக அழகாக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு குக்கரில் கீழே வந்துட்டு உப்பு சேர்த்துட்டு அதுக்கு மேலே தூக்கி வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் வச்சுருங்க. வச்சுட்டு இது வந்து ஃப்ரீ ஹீட்டு 10 நிமிஷம் வச்சுருங்க. நான் ஆல்ரெடி வச்சுட்டேன். இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு நாம் கேக் பேனை உள்ளே வச்சிடலாம். இது வேகிறதுக்கு 45லேருந்து ஒரு மணி நேரம் ஆகும். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. கேக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இது கேக் வெந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு ஸ்டிக்கு இல்லைன்னா நைஃப் ஏதாவது எடுத்துக்கோங்க, உள்ள வரைக்கும் விட்டு பாருங்கள். இந்த மாதிரி மாவு ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இப்போ சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பட்டர் பேப்பர் போட்டிருக்குனால இதில் ஒட்டாமல் அப்படியே வந்துருச்சு. இப்போ இதில் வந்து பட்டர் பேப்பர் ஒட்டிருக்கு இல்லையா, அதெல்லாமே நம்ம எடுத்துருவோம். இப்போ கீழே இருக்க பட்டர் பேப்பரையும் எடுத்துருவோம். இப்போ எடுக்கும்போதுலே நல்லா சாஃப்டாக இருக்குது, அவ்வளவுதான். வாவ், சூப்பராக வந்திருக்குங்க. கீழே அந்த நட்ஸு இதெல்லாம் கீழே வந்திருக்கு. கொஞ்சம் அந்த ட்ரை கிரேப்ஸ், பிளாக் ட்ரை கிரேப்ஸ் அப்படியே தெரியுது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ப்ளம் கேக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதை நான் வெட்டி காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு. கட் பண்ணலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. வெட்டும் போதே நல்லா தெரியுது, அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. வாவ், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த நட்ஸ் எல்லாமே சேர்ந்து அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. எல்லா பக்கமே அந்த நட்ஸ் இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.